பார்த்தாலும் இந்த ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு வரேன். வேற எதுவும் தெரியாதா? கவிதி என் ஃப்ரெண்டோட ஹோட்டலியா? இங்க நமக்கு டிஸ்கவுண்ட்லாம் உண்டு. டேய் மனோ, வாடா, என்ன சாப்பிடுற? வழக்கமா என்ன சாப்பிடுவோன்னு அதெல்லாம் எடுத்துட்டு வா. நீ அந்த கடைசி டேபிள்ல உட்கார்றா, நான் எல்லாம் எடுத்துட்டு வந்துறேன். ஓகே. ஓகேடா. ஒரு சாதாரண பேரர் உன்னை வாட போடாங்கறான். உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அவனை வேலையை விட்டு தூக்கு. என்னது? வேலையை விட்டு தூக்குறது அவனை? நான் சொன்ன ஃப்ரெண்டே அவன்தான். 10 ஐட்டம் சாப்பிட்டாலும் 2 காபிக்கு மட்டும்தான் பில் போடுவான். மேடம் 2 தயிர் வடை. எனக்கு தயிர் வடை வேண்டாம். அப்ப ஒண்ணு கொடுங்க. ஓகே மேடம். ஹே, லவ் பண்றியா? எப்ப ஒரு பொண்ணு தயிர் வடை வேண்டான்னு சொல்றாலோ அப்பவே அவ லவ்ல விழுந்துட்டான்னு அர்த்தம். ஆமா, பாட்டு யாரு? நம்ம கராத்தே மாஸ்டர் தானே. ஃபர்ஸ்ட் யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க, நீயா இல்ல அவரா? இன்னும் ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணல. அவர் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணோம், நீ வெயிட் பண்ற? நீ சொல்லிட்டான்ல. சொல்ல போறேன் ஒரு சின்ன டெஸ்ட்க்கு அப்புறம். என்ன டெஸ்ட்? வர டியூஸ்டே என்னோட பர்த்டே. அன்னைக்கு அவர் நேர்ல வந்து எனக்கு பர்த்டே விஷ் சொல்லணும். சொல்லிட்டா நான் ப்ரப்போஸ் பண்ணிடுவேன். இது என்ன பெரிய விஷயம்? அவர் ஈஸியா வந்து சொல்லிடுவாரே. அதான் இல்ல, செவ்வாய்க்கிழமை துபாய்ல நேஷனல் ஹாலிடே, ரொம்ப கிராண்டா இருக்கும். கிருத்திகா ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால நாளைக்கே கிளம்பி துபாய்க்கு போறேன். வரத்துக்கு 1 வீக் ஆகும். நான் இந்தியால இல்லங்கிற விஷயம் அவருக்கு தெரியாது. தேடி பிடிச்சு வந்தாருன்னா ஏன் அளவுக்கு அவரும் லவ்ல ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம். இல்லனா டைம் பாஸ்க்கு பழகுறாருன்னு நினைச்சு விட்டுடுவேன். அதுக்கு முன்னாடி நான் எப்படி கண்டுபிடிச்சி சொல்றேன்னு பாரு. எப்படி? ஹே, மாஸ்டர் வந்துட்டாரு. ஹாய் மாஸ்டர். ஹாய் ஜானு. ஹாய். ஹாய். அதுக்குள்ள எனக்கு ஆர்டர் பண்ணிட்டீங்களா? குட். ஐயோ கவிதா, உங்க அண்ணன் பாத்திர போறே வரதுக்கு. மாஸ்டர், தயிர் வடை. ஓ, தேங்க் யூ. அவர் மட்டும் தயிர் வடை சாப்பிடல, உன்னை லவ் பண்றது கன்ஃபார்ம். எனக்கு தயிரோட வேண்டாம். நான் தயிரோட தானே வேணான்னு. அதுக்கே இவ்வளவு ஹாப்பி ரியாக்ஷன்? நதிங். மாஸ்டர், போய் சொல்லாதீங்க. உங்களுக்கு தயிர் வடை பிடிக்காதா? என் லைஃப்ல இது ஒரு சின்ன வயசுல இருந்து நான் ஒரு தடவை தயிர் வடை சாப்பிட்டதே இல்லை. இது ப்ரூஸ்லி மேல சத்தியம். ஒரு புளுத்து போன வடைக்கு புருசுலி வரைக்கும் இழுக்கிறியாம் பாரு பரதேசி. கமான் மாஸ்டர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். தெரியும். வர டியூஸ்டே உன் பர்த்டே தானே? மாஸ்டர், எப்படி தெரியும்? எப்போ ஃபேஸ்புக் வந்ததோ அப்பயே எல்லாரும் பத்தி ஹிஸ்டரி அதுல இருக்கு. டெஃபினட்டா ஒரு நல்ல கிஃப்டோட சர்ப்ரைஸா வந்து பார்க்கறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம், இந்த கடைசி டேபிள்ல உட்கார்ந்தவரை பாத்தீங்களா? பார்க்கலையே. ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடாம போறவன் இல்லையே. சார் ஒரு நிமிஷம். 3 கடாய் சிக்கன் 2 ஃபுல்கா. சார் போங்க. என்ன தேடுறீங்க? இல்ல இவ்வளவு ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுற ஒரே ஆளு இந்த சிட்டிலேயே மனோ, என் ஃப்ரெண்டு. அவன் வந்திருக்கானான்னு பாக்குறேன். என்ன இவ்ளோ க்ளோஸா உங்களை புரிஞ்சு வச்சிருக்கிற ஃப்ரெண்டுக்கு தெரியாம அவன் தங்கச்சியவே லவ் பண்ணி நட்புக்கு துரோகம் பண்றோங்கிற ஃபீலிங்கா? அட நீ வேற. கை கேட்டின கடையை சிக்கனை வாய் கேட்டாமாக்கிட்டேன். அந்த பண்ணாட அந்த ஃபீலிங்குமா. நான் தான் அவன் கிட்ட இருந்து லவ் மறைச்சேன்னு பார்த்தா அவனும் என்கிட்ட இருந்து லவ் மறைச்சு வச்சிருக்கான். அழுத்தக்காரன். ஆமா ஆமா, சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு சூப்பர் ஃபிகர் கிடைச்சு கூட அவன் மறைச்சு வச்சிருக்கான் பாரு. அவன் அழுத்த கரண்டியா சிம்மிச்சிக்காயா. தாத்தா, எங்க அம்மா பாத்தீங்களா தாத்தா? நான் பார்க்கலடா கண்ணா. அங்கிள் இங்க எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? அக்காவை அன்கிள் ஐஸ் பை விளையாடுறோம். நைஸ் பைல கோ கோ கோ. ஏய், இந்த வயசுல ஐஸ் பால் அறிவில்ல? ஓவரா பேசாத குரா பசிக்குது. சோ லவ் வந்தோம்னா தயிரோட விட்டீங்க. ஓ அப்படியா தம்பி? ஏன் பாருங்க இங்க ஒரு கராத்தே மாஸ்டர் இருக்கும்போது குழந்தைகிட்ட இருந்து ஆப்பிள் திருடினவன் எவன்டா? ராஸ்கல். ஐயோ அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன். ஜனனி, அனியா எங்க நடந்தாலும் தட்டி கேப்பேன்னு தெரியல. இது வந்துடுறேன். மிஸ்டர், என் குழந்தை சத்த தரல. ஏய் நீ ஏன் நில்லு. நீ அண்ணனா தம்பியா? டவுட்டா இருக்கே. நீ என்ன சொல்றது? நானே பார்த்து விடுறேன். பூனைக்கண்ணே, தம்பி ஏதா? நீ கந்தன் தானே? ஆமாங்க, நான் கந்தன் தான். ஐயோ, எப்படி இது? சிவகுருநாதன் சார் சொல்லும் போது கூட நான் நம்பவே இல்லை. அண்ணனும் தம்பியும் இப்படி அச்சு அசல் ஒரே மாதிரி உரிச்சு வச்சுட்டு பரப்பலா? எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? என்னடிமா?
அப்பா உங்ககிட்ட என்ன சொன்னாரு? யாரும் தோப்பனார் அவர் என்ன சொல்லணும்? இப்பதானே சிவகுருநாதன் ஏதோ சொன்னாருன்னு சொன்னீங்க. சிவகுருநாதன் சார் பொண்ணா நீ? டேய், அங்க அண்ணன் அப்பாவுடைய கம்பெனியை பார்த்துட்டு இருக்கான், இங்க தம்பி அவருடைய பொண்ணுக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்கியா? கலக்குறடா கந்தா. வரேன் மண்ணி வரேன். என் ஒண்ணு விட்ட தம்பிக்கு கல்யாணம், நான் தானே நாத்தனார் முடிச்சு போடணும், அதான் correct போயிட்டு இருக்கேன். இத பாருடிமா, இந்த மேட்டர்லாம் உன் தோப்பனாருக்கு தெரியாம பாத்துக்கோ. நல்ல மனுஷன், தாங்க மாட்டார். எப்படியா என்ஜாய்? மேடம் ஆ? பையனை கூட்டு எந்த பையன்? ஐயோ ஆமா மறந்துட்டேன். போகும்போது ஒரு ஆப்பிள் ஆப்பிளா? வருஷ தட்டுல இருந்து எடுத்து கொடுத்த. நியூ மாடல் பேங்கிள்ஸ் இல்லை பாக்குறீங்களா? மேடம் தேங்க்ஸ். ஓகே சார். எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. ஆ ஹலோ, பாட்டி, நான் கந்தன் பேசுகிறேன். சொல்லுங்க மாஸ்டர். ஜனனி பர்த்டே வருதுல்ல, அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் gift கொடுக்கலான்னு gift வாங்க வந்தேன். எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. அவளை அசத்துற மாதிரி ஒரு gift சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு பிடிச்சது எதுவா இருந்தாலும் அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருவாரு. அவளுக்கு பிடிச்சு அவருக்கு பிடிக்காதது ஒண்ணே ஒண்ணுதான். அப்ப அதே சொல்லுங்க பாட்டி. நீங்க தான். நானா? கராத்தே தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காதல் பண்ண தெரியல. அவ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கா. சின்ன வயசுல இருந்து எந்த டெஸ்டா இருந்தாலும் மத்தவங்க ஹெல்ப் இல்லாம என்னால பாஸ் பண்ண முடியாது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அவ பர்த்டே அன்னைக்கு நீங்க நேர போய் விஷ் பண்ணாலே போறோம். அவளே ப்ரப்போஸ் பண்ணிடுவா. செவ்வாய்க்கிழமை காலையில வந்துடுறேன். அவ பர்த்டே கிஃப்ட் கொடுத்த உடனே வீட்டுல எனக்கு நீங்க சேமியாப்பம் புதினா சட்னியும் பண்றீங்க. ஓகே? ஐயோ மாஸ்டர், அவ இங்க இல்ல, துபாய்ல இருக்கா. நீங்க கண்டுபிடிச்சு துபாய்க்கு போகணும். அதான் டெஸ்ட். தேங்க் யூ. ஜன்னி, எனக்கு டெஸ்டா வைக்கிற உங்க அப்பன் காசுல துபாய் எப்படி என்ஜாய் பண்றேன் பாரு. பசுபதி, இந்த தாய்லாந்து கம்பெனியோட கான்ட்ராக்ட் முடியுது, அதை கொஞ்சம் ரெனியூ பண்ணிடுறேன். சரிங்க சார். என்னாச்சு சார், உங்களுக்கு பேரிச்சம்பழம் பிடிக்குமா பிஸ்தா பருப்பு பிடிக்குமா சார்? என்னப்பா இப்படி திடீர்னு கேட்குறேன்? இல்லை, தம்பி துபாய் போயிருக்கான். உங்ககிட்ட கேட்கறது ஷையா ஃபீல் பண்ணி என்ன கேட்க சொன்னான். என்னது? கந்தன் துபாய்க்கு போயிருக்கானா? எப்போ போனாவன்? ஒரு 2 days முன்னாடி சார். சார், நான் வேணாலும் 1/2 கிலோ சீட்லெஸ் டேட்ஸே சொல்லிட்டுமா சார்? இல்லை பசுபதி, அவன் டேட்ஸ் வாங்க போல, டேட்டிங் பண்ண போயிருக்கான். 2 நாளைக்கு முன்னாடி தான் என் பொண்ணு துபாய்க்கு போனான். அவளை பார்க்க போயிருக்கான் அவன். யாரோ கண்ட இடத்துல அவங்கள பார்த்தேன்னு சொல்லும் போது நான் நம்பல. இப்போ முழுசா நம்புறேன். ராஸ்கல். சார், சாரி சார். அந்த ராஸ்கல் இப்படி பிஹேவ் பண்ணான்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல சார். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் சார். அது முக்கியம் இல்லப்பா. இப்போ அவங்க 2 பேருக்கு நடுவில் எந்த தப்பு நடந்துக்கூடாது, அதை தடுக்கிறது தானே இப்போ முக்கியம். எப்படி சார், அவன் எப்படி நமக்கு தெரியாம துபாய் போனானோ அவனுக்கே தெரியாம நம்ம 2 பேரும் துபாய் போறோம். அவனை கையும் காலமா பிடிச்சி அடிச்சு உடைச்சி இந்தியா கூட்டு வரோம் சார். எப்படிப்பா? எப்படி இவ்வளவு நல்ல ஐடியா வருது உனக்கு? சார், அது முக்கியம் இல்லை சார். ஃபர்ஸ்ட் துபாய்க்கு டிக்கெட் போடுங்க. அது போடுறேன். சௌந்தரராஜன் சார், உடனடியா எனக்கும் பசுபதிக்கும் இன்னைக்கு நைட்டே துபாய்க்கு டிக்கெட் போடுங்க. இம்மிடியேட்டா போட முடியாது சார், கொஞ்சம் வெயிட் பண்ணா போடலாம். What nonsense are you talking? உங்க பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. ரெனியூவல் பண்ணாம விசாலாம் கொடுக்க மாட்டாங்க சார். சார், நீங்க கவலைப்படாதீங்க. என் பாஸ்போர்ட் பக்காவா இருக்கு. நான் போய் அவன் கையும் காலம் பிடிச்சி அடிச்சு உடைச்சு இந்தியா கூட்டு வரேன் சார். இல்லப்பா, அவன் முரட. நீ ரொம்ப சாஃப்ட். நீ போய் என்ன செய்ய முடியும் அவனை? சார், உங்களுக்கு தெரியாது இல்ல, முருகன் சூரபத்மனோட சண்டைக்கு போகும்போது பார்வதி அம்மா என்ன சார் கொடுத்தாங்க? ஒரு சின்ன வேல். அது மாதிரி நீங்க இதெல்லாம் கொடுங்க. வேலு? சின்ன வேலு சைஸ்ல என்னப்பா கொடுக்க முடியும் உனக்கு? உங்க கிரெடிட் கார்டு சார். கிரெடிட் கார்டா? துபாயில் நிறைய செலவாகும் சார். அந்த செலவு மட்டும் நீங்க பாத்துங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். சூப்பர் 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 ஐடியா. இத பாரு, இதா அன்லிமிட்டெட் கிரெடிட் கார்டு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணை பத்திரமா கூட்டு வந்துரு. இப்போ ஜெனியூனா ஒன்று கேட்குறேன். என்னப்பா? நானே துபாய் போறதுனால உங்களுக்கு பிஸ்தா பருப்பு வேணுமா பெருச்சம்பழம் வேணுமா சார்? நீ எதை கொண்டு வரலனாலும் பரவாயில்ல, என் பொண்ணை மட்டும் பத்திரமா கொண்டு வந்துரு. பரவாயில்லப்பா சார். உங்களுக்கு பார்த்து உடம்ப பார்த்துக்கோ. பார்த்துப்பா.